நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தத்துவார்த்த பரிகாரம் பற்றி சொல்லியிருந்தீங்க. தத்துவார்த்த பரிகாரம்னா என்ன? அதுக்கான சரியான விளக்கம் சொல்லுங்கள். அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். தத்துவார்த்த பரிகாரம் தத்துவத்தின் அடிப்படையில் நடக்குன்னு ஒரு உதாரணமாக ஒரு சித்தர் அழுக்குமுட்டு சித்தரை பற்றி நான் சொல்லியிருக்கேனே. சரி, இருந்தாலும் இதோ ஒரு வீடியோவை போட்டுக்கலாம், நமக்கும் ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, தத்துவார்த்த பரிகாரங்கள் பல வகை இருக்குது. அது என்னென்ன மாதிரியான பரிகாரங்கிறதெல்லாம் சொன்னேன். அதில் கடைசியாக தத்துவார்த்த பரிகாரம்னு ஒன்று சொன்னேன். தத்துவம் அப்படின்னா என்னன்னா, இதன் காரணமாக இது நடக்குது அப்படிங்கிறது. நிறைய உதாரணங்களை சொல்ல போகிறப்போ ஒரு 3-4 உதாரணம், 10 நிமிஷம் வீடியோவுக்கு எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியுமோ அவ்வளோ உதாரணம் சொல்கிறேன். லாஜிக் சைக்காலஜிக்கல் மெத்தடில் தத்துவார்த்தமாக நம்ம சில உதாரணங்கள் தரப்போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு முதல் உதாரணமாக, ராமர் தன்னுடைய மனைவியான சீதாதேவியை காணாமல் போட்டுட்டு தேடிக்கிட்டு இருந்தார். காணாமல் போன சீதாவை தேடி கொடுத்ததுல முதல் பங்கு யாருக்கு இருக்குது? கண்டுபிடிச்சி சொன்னதில் ஹனுமானுக்கு. ஆமாம், ஹனுமார் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தார். ஹனுமார் தான் அந்த சீதாதேவி எங்கே இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி வந்து சொன்னார். அப்புறம் மீட்டுறதுக்கு நிறைய பெரிய பங்கு வகுத்தார். போர்லெல்லாம் அவரோட பங்கு அதிகம். இந்த மாதிரி இருந்தது. எல்லாராலையும் கடலை தாண்ட முடியாது, அவர் ஒரு ஆள் தான் கடலை தாண்டி போய் கண்டுபிடிச்சிட்டு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது தன் துணையை காணாமல் போனவங்கள தேடி கண்டுபிடிச்சாருங்கிறதுனால, அப்போது துணை இல்லாமல் இருக்கிறவங்க, துணையை பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் அந்த பரிகாரம் சொல்லிக்கிட்டு வரேன். இது எனக்கு சித்தர்கள் சொன்னாங்க. அந்த டெக்னிக்கு தத்துவார்த்தமாக நீ பலனும் சொல்லணும் எனக்கு சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த மெத்தட். அகஸ்தியர், புலிப்பாணி சித்தர், அடிமுடி சித்தர், இந்த 3 பேரை எனக்கு வழிகாட்டுறாங்க. அவங்க எனக்கு பேசுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற அடிப்படையில் நாங்கள் வந்து இது மாதிரி சொல்கிறோம். எதுன்னா, ஒரு பையனுக்கு அல்ல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை துணை காணோம், இல்லை கிடைக்கல, பொண்ணு தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதுக்கான அனுமார் வழிபாடு ஒன்று சொல்லிக் கொடுப்போம். அதுக்குன்னு ஒரு மெத்தடில் அனுமார் தான் வழிபாடு, ஆனால் மெத்தடு ஒரு மாதிரியாக இருக்கும். அதை சொல்லிக் கொடுப்பேன். அது போய் செய்யும்போது சரியான ஜாதகம் அவங்க கைக்கு வரும். இல்லைன்னா பொருந்தாத ஜாதகமாகவே வந்துக்கிட்டு இருக்கும். இல்லை கை கட்டுக்கு வாய் கட்டலன்ற அளவுக்கு முடிகிற மாதிரி இருக்கும், கடைசி அமையாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞானத்தங்கம்ங்கிற மாதிரி இவங்களுக்கான வாழ்க்கை துணை எங்கே இருக்குன்னு தெரியாமல் எங்கெங்கோ தேடி தேடி விட்டுடுவாங்க. பக்கத்து வீட்டிலே கூட இருக்கும் அவங்க வாழ்க்கை துணை. அந்த மாதிரிலாம் இருக்கும். இன்னார் தான் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும், இவங்களுக்கான வாழ்க்கை துணை இவங்க தான் அந்த அவங்கள கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் இந்த ஆஞ்சநேயர் உதவி செய்கிறார். இது எது அந்த அடிப்படையில்னாக்கா, துணையை தேடி வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில். அதுபோல் பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு அதே அனுமாராக தான் நான் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு வேறு ஒரு விதமான ஒரு பலனை சொல்கிறேன். இப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சு, இளம்பெண் தான், உடம்பு முடியாமல் போய் கணவரோட தாம்பத்தியம் வச்சுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. டாக்டர் அன்ஃபிட் பண்ணிட்டாங்க. அன்ஃபிட் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. இவங்க உடலுறவுக்கு தகுதியற்றவர்கள்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க அவங்க கணவர். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணால், அவன் துணிச்சலாக வேறு ஒரு பொண்ணோட தொடர்பு கொண்டு தான். இப்படியே சில வருடங்கள் ஓடிச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு பின்னாடி ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு. வெற்றி அடைஞ்சதுனால அவங்க திரும்பவும் சேரலான்னு பார்த்தாக்கா, அவங்க அதுக்குள்ளேயே அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டார் அந்த பொண்ணோட. இவங்களுக்கு டிவோர்ஸ் அனுப்புகிற அளவுக்கு துணிச்சல் வந்து போச்சு அவருக்கு. கடைசியாக வந்து அவங்க நம்மக்கிட்ட, ஐயா சாமி ஏதாவது பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கார எங்களோட சேர்த்து வைங்க, எனக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது, அதனால் எப்படியா சேர்த்து வைங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம நியாயமான அந்த வேண்டுதலுக்கு நம்ம ஒரு பரிகாரம் தரோம். அது அனுமார் பரிகாரம் தான். அதுக்கேற்ற மாதிரி வேறு ஒரு மெத்தடில் சொல்லி கொடுக்குறோம். அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெண்ணு அவங்க வீட்டில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறம்போது எங்கேருந்தோ ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணு ஓங்கி அடிச்சிடு. நீ இன்னமும் பண்ணிட்ட, நல்லா பேசியிருந்த அந்த ஆள் என் கூட இப்போ பேச மாட்டான், சண்டை போட்டு போயிட்டான், நீ தான் ஏதோ பண்ணிட்டேன்னாங்க. இது ஒன்றும் பில்லியும் சூன்யம் பண்ணலை, செய்வன செயல்பாட்டுவனெல்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் ஆஞ்சநேயர் பண்ணிட்டார். அவங்களுக்குள்ள லடாயை உண்டு பண்ணிட்டார். லடாய் மீன்ஸ் சண்டையை உண்டு பண்ணிட்டார். சண்டையை உண்டு பண்ணி அவங்கள பிரித்து
அந்த கணவரை வந்து திரும்பவும் அந்த பொண்ணோட சேர்த்து வச்சுட்டாருங்க. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க சண்டை போட்டுட்டாங்கன்றது. அந்த பொண்ணு வந்து கோவத்தில் இங்கே வந்து துணிச்சலாக வந்து அடிக்கும்போது தான் தெரியுது, ஓ அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க போல இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு திரும்பி அவங்க வீட்டுக்காரை அப்ரோச் பண்ணோன்னே 2 பேரும் சேர்ந்து இப்போ ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பல வருஷமாக. ஆக நல்லதுக்கு துணை போவார், பிரிஞ்சவங்களை கணவன் மணியை சேர்த்து வைப்பார். இந்த மாதிரி இதெல்லாம் தத்துவம் எப்படி புராணங்களில் இருக்க மாதிரியானது. இப்போது பாவனா தத்துவம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா பாவனை பண்ணிக்கிறது. இப்போது ஒருத்தருக்கு இருதார யோகா அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம், பெண்களுக்கு கிடையாது. நிறைய பேர் பெண்களுக்கு செஞ்சு வச்சுட்டு திருப்தி அடைஞ்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி வாழ்க்கையில் பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் செய்ய முடியாது, ஆண்கள் தான் செய்ய முடியும். இருதார யோகா அமைப்பு இருக்குது அப்படின்னாக்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் தாரமாக வாழை மரத்தை பெண்ணாக பாவித்து அதுக்கு ஒரு தாலியை கட்டிட்டு அந்த வாழை மரத்தை வெட்டி எறிஞ்சிட்டு அப்புறமா இன்னொரு முகூர்த்தத்தில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த ஆளுக்கு வேறு பொண்ணை தாலி கட்டி வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ வாழை மரத்தை வந்து ஒரு பெண்ணாக பாவிக்கிறாங்க. இதில் சாஸ்திரம் இருக்கா? அது எப்படி வாழை மரம் பொண்ணாகிடுமாண்ணா? ராமர் வந்து பின்னாடி வந்து தன்னோட மனைவியை ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்துடுறாரு. காட்டில் மனைவி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறார், ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. நாட்டு நலனுக்காக ஒரு யாகம் பண்ண வேண்டியது வருது. யாகம் பண்ணும்போது அவரோட குலகுருவான வசிஷ்டர் தனித்து யாகம் பண்ணக்கூடாது, மனைவியும் பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் யாகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. புத்திசாலித்தான ராமர் என்ன பண்ணுறாரு, அதாவது வசிஷ்டர் என்ன பண்ணுறாருன்னா எப்படியாவது திரும்ப மனைவியை கூப்பிட்டு வந்து வச்சுப்பாருன்றதுக்காக அவர் அந்த மாதிரி டெக்னிக்காக பார்க்குறாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, ராமர் இல்லை பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கலான்னு சொல்கிற மாதிரி பெண்ணை வைக்கிற இடத்துல பொண்ணை வைக்கிறார். சீதாதேவி அமர வேண்டிய இடத்துல தங்கத்தால் ஒரு சிலை செய்து, மனைவியோடைய சிலையை செய்து இவர் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அதையே வந்து மனைவியாக பாவிச்சுட்டு இப்போ யாகம் பண்ணுறார். அப்படி பண்ணி முடித்தார். இப்போவும் சில பேர் வந்து இந்த 60வது கல்யாணம் 80வது கல்யாணம்னு என்னமோ பண்ணுவாங்க இல்லையா? அப்படி பண்ணுற பட்சத்தில் கணவர் மனைவி இல்லாமல் போனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கட் அவுட் வச்சு ஒருத்தர் வந்து சமீபத்தில் பண்ணிக்கினார். ஒரு கட் அவுட்டை வச்சு கட் அவுட் உருவத்தை செஞ்சு அவர் பக்கத்தில் வச்சுக்கின்னு அவங்க பிள்ளைங்க பேரனுங்களாம் என்ன பண்ணாங்க, இவருக்கு வந்து அந்த 60வது கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி தத்துவார்த்தமாக செய்கிறது இதுக்கு பேர். ஆக இருதார யோகத்துக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அதுபோல் இந்த பிரிந்து இருக்கிற துணைகள் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நடக்குது. இதுக்கு காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிற ஞானம் இருக்கணும், அல்லது புராணங்கள்லாம் படிச்சிருக்கிற அமைப்பு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து தன்னுடைய உடலில் உபாதைக்காக எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு செட் ஆக மாட்டோம். மாற்றி ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்க மாட்டேங்குது. மாற்றி அவங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட வந்து பரிகாரம் கேட்குறாங்க, ஏதாவது செய்யலாமான்னு. நான் வேதிக் பரிகாரமாக என்ன சொல்லுவோம் நாங்கன்னா, தன்வந்திரி யாகம் பண்ணுங்க, தன்வந்திரி மந்திரம் ஜெபிங்க, தன்வந்திரி பூஜை பண்ணுங்க, தன்வந்திரி கோயிலுக்கு போங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியும். மணி மந்திர யந்திர தந்திர ஔஷதம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தன்வந்திரின்னு ஒன்று தான் சாஸ்திரம் சொல்லுது, அதை மட்டும் பண்ணி அது மாதிரி பண்ணுங்கன்றோம். ஆனால் அவங்களுக்கு சரியாக பலன் தரல. இல்லைங்க நீங்கள் வந்து வேறு விதமாக சித்தர்களை கேட்டு எங்களுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்றாங்க. சரின்னு தியானித்து அவங்களுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறோம். உங்களுக்கு உங்கள் கணவரோட பிணக்கு இருக்கிறதா அப்படின்னு. இல்லைங்க நல்லா தாங்க ஒத்துமையாக தாங்க இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒத்துமையாக இருக்கிறீங்க சரி, ஆனால் அவர் தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்களான்னு. பொருளாதார ரீதியாக நல்லா பூர்த்தி பண்ணுறோன்றாங்க. அப்புறம் பொருளாதார ரீதியாக பூர்த்தி பண்ணுறாங்க, அப்புறமா வீட்டில் தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க.
அம்மா நான் கேட்குறது என்னென்னா அவரு கூட உங்களுக்கு தாம்பத்தியம் இருக்கான்னு கேட்குறேன். இல்லைன்றாங்க. தாம்பத்தியம் இல்லை. எவ்வளோ வருஷமாண்ணா? அது 10-15 வருஷமாகவே இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன்னா அது எனக்கு பிடிக்கல, அதனால் இல்லை அப்படின்றாங்க. பிடிக்கலங்கிற ஒரு வார்த்தை யார் வந்து ரீசன் சொல்லாமல் வேணாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களோ அது பேர் ஆட்டிடியூட் ப்ராப்ளம்னு பேர். அவங்களுக்கு சுபாவ கேடுன்னு அர்த்தம். யாருக்கு? அவங்க மேலே தான் தப்பு இருக்குன்னு அர்த்தம். ரீசன் சொல்லணும். ரீசனபிள் ரீசன் கண்டிப்பாக வேணுங்க. அந்த ரீசனபிள் ரீசன் இல்லாமல் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பானவங்கன்னு அர்த்தம். அவங்க மேலே தப்பு இருக்குதுன்னு அர்த்தம், குற்றம் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஏதோ ஒரு ஈகோ காரணமாக கூட அவங்க வந்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு வர்றாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ இதோட சொன்னாங்க, உங்களுக்கு வியாதி சரியாகணுன்னா உங்கள் வீட்டுக்காரோட சேர்ந்தாதாம வியாதி சரியாகும், இல்லைன்னா இப்படியே தாம இருக்கும்னு. அவங்களுக்கு புரியல. இது என்ன இது? இதாம்மா பரிகாரம், தத்துவார்த்த பரிகாரம் இதான். முள்ளால் தான் எடுக்கணும். உங்களோட உடல்நிலை சரியாகணுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு உடல் சுகம் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்காம உங்களுக்கு சரியாகாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து புராணங்களில் ஒரு கதை இருக்குது, அந்த கதையை நம்ம சொல்கிறோம். என்ன கதை அப்படின்னா, இது மாதிரி தான் வருது. கிருஷ்ண பரமாத்மா உணர்த்திய கதை தான் இது. எவ்வளோ மோசமான கணவராக இருந்தாலும் அவனுக்கு உடல் சுகத்தை தர மறுத்தா, இயல்பாகவே அவங்களுக்கு உடல் சரியில்லாதனால பண்ண முடியாமல் போனால் அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாம் இருந்தும் அவனை பழி வாங்கிறதுக்காகவோ, அல்லது இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழி வாங்குவாங்க. டெய்லி வந்து அன்றாடம் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க கொடுக்குற பனிஷ்மெண்ட் என்னென்னா தாம்பத்திய பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பாங்க. இது என்னமோ பெண்களுக்கு தேவையே இல்லாதது மாதிரியும் ஆண்களுக்கு மட்டுமே தான் தேவைப்படுற மாதிரியும் அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறவங்களெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். பிற்காலத்தில் கடைசி காலத்தில் உடல் வந்து ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடும். அது அந்த செலவினங்களை தான் வைக்கும், மருத்துவ செலவுகளை தான் வைக்கும். இன்னும் டெஸ்ட்டு பண்ணாலும் சரி, எனக்கு அது சில வியாதி தான் கண்டுபிடிக்க முடியும், சில வியாதி இருக்காது. இருந்தாலும் மாறியாச்சு வேறு வியாதி வரும். ஆக மொத்தத்தில் உடல் சுகமாக இருக்குது. நீங்கள் உடலால் கொடுக்க வேண்டிய சுகத்தை கொடுக்க வேண்டியவருக்கு கொடுக்காமல் போனால் உங்களுக்கு உடல் சுகக்கேடு ஏற்படும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் பெரும்பாலும் தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஈகோ காரணமாகவோ இல்லை வேறு காரணமாகவோ பழி வாங்குகிற சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த மாதிரியான உடல் சார்ந்த உபாதைகள் தவிர்க்க இயலாது. அதனால் வரும். உடலில் வந்து இப்போ நோய் வர்றதுக்கு காரணமே என்னென்னா அடுத்தவங்க உழைப்பில் வாழறது ஒரு காரணம். எனக்குமே வந்து முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து ஜோசியம் பார்க்குறாரு. அவருக்கு உடல் உபாதை நிறைய இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சித்தர்களோட பேசி தான் அருள்வாக்கா அவருக்கு ஒரு பலன்னு சொல்கிறோம். யார் என்னான்னு தெரியாது, ஆனாலும் சொல்கிறோம். நீங்கள் வந்து அடுத்தவங்களெல்லாம் நிறைய தாக்கி இருக்கிறீங்க, அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு, அடித்து அடுத்தவங்களோட வலி ஏற்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா அவர் வந்து காவல்துறையில் இருந்தவர், அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அவர் அடித்து சினிமாலெல்லாம் கூட காட்டுவாங்க, பார்த்தீங்களா, நீ தாண்டா அடிக்கணும்னு. அடிக்கிறதுக்குன்னே ஒருத்தனை வர வைப்பாங்க. வேறு ஸ்டேஷன்லேருந்து ஆளை வர வைப்பானுங்க. ஆளை வர வச்சு அடித்து அவங்கள பணி வைக்கிறது, அக்யூஸ்டுங்களை, குற்றவாளிகளை பணி வைக்கிறதுக்கு அடிப்பாங்க. இப்படி அடிக்கும்போது நியாயமில்லாமல் கூட சில இதெல்லாம் நடந்துறது உண்டு. அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பாவமாக போகுது. பிற்காலத்தில் அந்த போலீஸ்காரர் உடலில் வந்து ஏண்டா எப்படா உயிர் போகுன்ற அளவுக்கு அவர் வேதனை அனுபவிச்சிட்டார். அந்த போலீஸ்காரர் பிற்காலத்தில் எப்படா உயிர் போகுன்ற அளவுக்கு அவர் வேதனை அனுபவித்து தான் செத்து போனார். இப்போ இல்லை அவர். ஆக அடுத்தவங்களுக்கு உடலில் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் அடிச்சு பண்ணால் ரவுடித்தனமாக அடிப்பாங்க. சில பெற்றவங்களே குழந்தைங்கள போட்டு அடிப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், பெற்றவங்களே குழந்தைங்கள போட்டு அடிக்கிறத பார்க்கலாம். சில குழந்தைங்க பெற்றவங்களை அடிக்கிறதையும் பார்க்கலாம். மாமனார் மாமியார் அடிக்கிற மருமகளை பார்க்க கூட முடியுது நம்மளால். எல்லாமே சோசியல் மீடியாவில் பார்க்குறோம் நாம்.
சம்மந்தமே இல்லாமல் எடுத்தோடனே கை வைக்கிற போலீஸ்காரனை பார்க்குறோம் நம்ம. அதிகார தோரணையில், அதிகார திமிரில், தோரணை இல்லை, அதிகார திமிரில் கை வைக்கிற இந்த மாதிரியான அதிகாரிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கெல்லாம் எதிர்காலத்தில் பெட்டு ரெடி தானே அர்த்தம். அதனால் நம்ம இந்த மாதிரி பல தத்துவார்த்தமான காரணங்களாக இருக்குது. இப்போ இந்த போலீஸ்காரர் எப்படி போய் தன்னுடைய நோயை நிவர்த்தி பண்ணிக்க முடியும்? அடி வாங்குறவங்களுக்கெல்லாம் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நிவர்த்தி பண்ணணும். முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? சிலதுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கவே முடியாது. அவருக்கு நிவர்த்தியே இல்லாமல் அவர் போய் சேர்ந்துட்டார். அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மூல காரணம் இருக்கணும். அந்த காரணத்தை ஞானபூர்வமாக அறியலாம். நமக்கு அந்த ஞானம் வேணும்னா மகான்களை வணங்கும்போது ஞானிகளிடம் ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை நமக்கும் கொடுப்பாங்க. அந்த ஞானத்து மூலிமா நம்மளுடைய பிரச்சனைக்கான காரணங்களை அறிய முடியும். அறிந்து கொண்டாக்கா அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும். காரணம் அதேமாக நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். மூல காரணத்தை ஆராயாமல் உங்களால் ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காண முடியாது. பரிகாரங்களை சொல்லும்போது இந்த திருக்குறளை மனசில் வச்சுக்கிட்டு ஜோசியர்களாக சொல்லணும். தத்துவார்த்த பரிகாரங்கள் ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் நான் ஆராய்ந்து சொல்லணும். வெறும் கிரகத்தை மட்டுமே பார்க்காம ஞானத்தோட முக்கால ஞானம் இல்லாமல் போனாலும் இக்கால ஞானமாச்சு பெற்று இந்த மாதிரியான பாவம் பண்ணியிருக்காங்க அவங்க, அதனால் இப்படின்னு. இப்போ அது சொல்லும்போது ஒரு முக்காலன்போது ஒன்று சொல்கிறேன். இந்த குரு பகவானும் சனி ராகு கேதுல ஒரு கிரகமும் சேர்ந்தால் அது பேர் குரு சண்டால தோஷம்னு பேருங்க. நீங்கள் கூகுளில் போட்டாலுமே வரும் குரு சண்டால தோஷம்னா என்னன்னு. இந்த மாதிரி வரும். வாழ்க்கை பெருசாக பாதிக்குங்க. குரு சண்டால தோஷம் உள்ளவங்களுக்கு வாழ்க்கை பெருசாக பாதிக்கும். முன்னேற்றம் அவ்வளோ ஈஸியாக வராதுங்க. அது என்ன அப்படின்னா பூர்வ ஜென்மத்தில் மகான்கள், நாங்கள் இந்த குரு சண்டால தோஷத்துக்கே தனியாக நாங்கள் ஒரு வீடியோலாம் போட்டிருக்கோம். 1-2 வீடியோ போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். பூர்வ ஜென்மத்தில் மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள், பார்ப்பனர்கள், பண்டிதர்கள், இப்படி ஆன்மீக தொழிலையே நம்பி வாழக்கூடியவர்கள் மற்றும் கடவுள், இவங்களுக்கு நிந்தனை செய்யும் பொழுது அவங்களால பாதிக்கப்படும் போது அது நம்ம அந்த ஆளுக்கு சாபமாக ஆகிடும். அடுத்த ஜென்மத்தில் குருவோட ராகுவோ சனியோ சேர்ந்து பிறந்துடும். ராகுவோ சனியோ கேது கூட இருக்கலாம். கேது இருந்தால் அது பாதியில் சரியாயிடும். அது பின்னாடி ஞான யோகம், கேல யோகன்ற யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கேது பகவானும் குருவும் சேர்ந்தாக்கா குருவோடு குரு சேர ஞான யோகம்னுமோ கேல யோகம்னோ பணக்கார யோகம்லாம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஆகிடுவாங்களான்னு சொல்ல முடியாது. என்கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தால், இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள்லாம் பேசுகிறதுக்கு உதவி செய்ததே அந்த சிஷ்யன்தான். ஆனால் அவனே சின்ன வயசுலேயே 30+லேயே 40 கூட தொடலை, அதுக்குள்ளேயே இந்த குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தது. அவனுக்கு குரு சண்டால தோஷம் இருந்தது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு கடன் தொல்லையால் மூளை வெடித்து செத்து போயிட்டான். மூளை நரம்பு வெடித்து இறந்து போயிட்டான் போன வருஷம், சின்ன வயசு பையன். ஆக எல்லாருக்கும் கேல யோகம் ஞான யோகம் வந்துடுவான், அப்ளை ஆகிடுமானாக்கா இதுக்கு பரிபூர்ணமான பரிகாரங்கள் செய்யாமல் போனால் இந்த மாதிரிலாம் நடக்கிறது உண்டு. ஆக குருவும் கேதுவும் சேர்ந்தா, குருவும் சனியும் சேர்ந்தா, குருவும் ராகுவும் சேர்ந்தா இது பேர் குரு சண்டால தோஷம். இது 1க்கு 2 கிரகம் சேர்ந்ததுனாலும் அல்லது 6, 8, 12 சேர்ந்ததுனாலும் இதுக்கு பேர் பிரம்மஸ்ரீ தோஷம்னு பேர். அதாவது ஆன்மீகம் மற்றும் கடவுளை நிந்தித்து சாபம் வாங்கி கட்டிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம டைம் மிஷின் போட்டு, டைம் மிஷின் நிறைய படத்தில் வருது, வந்தான் சுட்டான் செத்தான், வந்தான் சுட்டான் செத்தான்ற மாதிரி டைம் மிஷின் போட்டு பூர்வ ஜென்மத்துக்கு போய் யாருக்கு என்னென்ன பாவம் பண்ணணும்னு பார்த்து அவங்க பாதம் தொட்டு வணங்கி, ஐயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வரணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை, பாசிபிலிட்டி இல்லை, சினிமாவில் மட்டும் தான் பார்க்க முடியுன்றது எனக்கு தெரியும். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த தோஷத்தை யார் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிகாரம் பண்ணணும். பாவனை இவரையே அந்த ஆன்மீகவாதியாக பூர்வ ஜென்மத்தில் பாதிப்படைஞ்ச ஆன்மீகவாதியாக இவரையே கருதி இந்த ஆன்மீகவாதிக்கு, அது ஜோசியர் சொல்லலாம், அல்லது பார்ப்பனர் சொல்லலாம், பூசாரி சொல்லலாம், ஆன்மீகவாதியாராக சொல்லலாம், முழு நேரம் ஆன்மீக தொழிலில் இருக்கிற ஒரு ஆள் பார்த்து
யார் உங்களுக்கு காட்டுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் இது மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கான பரிகாரங்கள் பண்ணுறோம். 10 வகையான மந்திரங்களை சொல்லி 10 வகையான தோஷங்களை நிவர்த்தி பண்ணி 10 நிமிஷத்தில் குருவாரத்தில் குரு வரையில் அதுக்கான பரிகாரத்தை பண்ணி அனுப்புகிறோம். குரு சண்டால தோஷ பரிகாரம். அவங்களுக்கு சௌபாக்கியங்கள் கிடைக்காம போயிடும் இந்த குரு சண்டால தோஷம் உள்ளவங்களுக்கு. இதை நிவர்த்தி பண்ணிங்கன்னா தான் நல்லது. ராகுவுக்கு செய்கிறோமோ இல்லையோ குரு பகவானுக்கு செய்யணும். குரு தான் ராகுவால் சேர்ந்து குரு தான் பாதிக்கப்படுறாரு ஒழிய பாலோட தண்ணி சேர்ந்தாலும் தண்ணியோட பால் சேர்ந்தாலும் மாற போகிறது என்னது? யாரோட தன்மை கெட்டு போகுது? தண்ணிக்கு பால் அந்தஸ்து வந்துடுது, ஆனால் பாலுக்கு தானே தண்ணி அந்தஸ்து வந்துடுது. அதுபோல் குருவோட ராகு சேர்ந்தாலும் ராகுவோட குரு சேர்ந்தாலும் கெட்டு போகிறது என்னன்னாக்கா குரு தான். குருவுக்கு தான் பாதிப்பு. ஸோ குரு பரிகாரம் தான் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறான், ராகு பரிகாரம் பண்ணுறாங்க. தத்துவம் தெரியாமல் ராகுக்கு போய் பரிகாரம் பண்ணுறாங்க. குரு சண்டால தோஷம் வந்துச்சு, ராகுவால் நீங்கள் காலாஸ்திரி போயிட்டு வாங்கன்றாங்க. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ராகு தோஷத்துக்கு வேறு. குரு கெட்டு போனதுனால குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அதுதான் நல்லது. அந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் அந்த குரு சண்டால தோஷம் விலகி அவங்களுக்கு சௌபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆக ஒவ்வொரு விஷயத்துக்குமே இப்போ எத்தனை உதாரணம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆச்சு? 21 நிமிஷம் ஆகும். ஆமாம், 21 நிமிஷத்தில் இவ்வளோ உதாரணத்தை சொல்லிட்டேன். இன்னுமே நிறைய உதாரணம் போயிட்டே இருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். நான் நிறைய பதம் பார்த்துட்டேன், சொல்லியாச்சு. போதும். நன்றி, வணக்கம்.